மனதிற்கு அமைதியும் குழந்தைக்கு நிம்மதியான தூக்கத்தையும் தரும் நீண்ட கதை. கதையின் ஆரம்பம். ஒரு கிராமத்தில் கனி என்ற சிறுமி தன் அம்மாவுடன் வாழ்ந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு விருப்பம், ஒவ்வொரு இரவிலும் வித்தியாசமான கனவுகள் காண வேண்டும். அம்மா, கனவுலகம் எங்க இருக்கும்னு தெரியுமா? அம்மா சிரித்துக்கொண்டு கூறினாள். கனவுலகம் எங்கேயும் இல்ல, அது நம்ம உள்ளேயே இருக்கு. ஆனால் சில நேரங்களில் ஒரே ஒரு சிறப்பான இரவில் அந்த கனவுலகம் உண்மையா மாறி நம்மை அழைத்துச் செல்லும். அந்த இரவுதான் அந்த அற்புதம் நடந்தது. கனவுலகப் பயணம். அந்த இரவில் கனி கண் மூடியவுடன் பஞ்சு போல மென்மையான மேகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு மாயாஜால இசை கேட்டது. திடீரென அவள் மேலே ஏறிக்கொண்டிருந்த மேகம் பேச ஆரம்பித்தது. வணக்கம் கனி, நான் மின்னி மேகம். கனவுலகக் கடவுள் உன்னை அழைக்கிறார். கனி ஆச்சரியத்தில். ஆனால் அவளுக்கு எந்த பயமும் இல்லை. ஏனெனில் அந்த மேகம் மென்மையாயும் தன்னை தூக்கிக் கொண்டு போனது. அந்த மேகத்தின் வழியாக அவள் ஒரு வானரகசிய வாசலுக்குள் சென்று விட்டாள். கனவுலகம். அங்கே எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. மாம்பழம் பேசும், யானைகள் வானத்தில் பறக்கும், வண்ணக்கிளிகள் வாத்திய இசை வாசிக்கின்றன. அதிலேயே ஒரு பெரிய திரைதான். அதில் குழந்தைகள் கனவுகளைக் காணும்போது அவர்கள் நினைத்த எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவள் அருகில் வந்த ஒரு சிறிய பட்டாம்பூச்சி கூறியது, கனி, நீ நல்லவளாயிருந்தால் நம்ம கனவுலகத்தை பாவனையாகப் பயன்படுத்தலாம். ஆனால் யாராவது கசப்பான எண்ணங்களைக் கொண்டு வந்தால் இந்த உலகம் இருட்டாகிவிடும். சோதனை. அவள் கனவுலகத்தில் சுற்றிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டது. ஒரு கனவு பூமி, வண்ணப்பூக்கள் வீதிகள் திடீரென வாடத் தொடங்கின. காரணம், ஒரு சிறிய குழந்தை தன் குட்டி தம்பியை கோபத்தில் திட்டியிருந்தான். அது கனவுலகத்தை பாதித்தது. நீதான் இதை சரி செய்யணும் என்று மேகம் கூறியது. கனி திடீரென அந்த குழந்தையின் கனவில் சென்றாள். அவனிடம் பேசினாள். அவள் என்ன தவறு செய்தாய் என்பதை மெதுவாகக் கூறினாள். அந்த குழந்தை மன்னிப்பு கேட்டபோது வாடிய பூக்கள் மீண்டும் பூத்தன, பறவைகள் மீண்டும் பாட ஆரம்பித்தன. முடிவு. கனி அப்போது ஒரு மெல்லிய ஒலி கேட்டாள். கனி, எழுத்திரி பாப்பா, பள்ளிக்கூட நேரமாச்சு என்ற அம்மாவின் குரல். அவள் கண் விழித்தாள். அவள் தன் மெத்தை மேல்தான் இருந்தாள். தலையணையில் சிறு நட்சத்திரம் ஒன்று ஒளிர்ந்தது. அவளுக்குள் ஒரு உணர்வு. இது ஒரு கனவா அல்லது உண்மையா? அம்மா அவளை கட்டிக்கொண்டு கேட்டாள். நீ நல்ல கனவு பார்த்தியா? கனி சிரித்தாள். அம்மா, அது ஒரு கனவல்ல, அது ஒரு பயணம். முடிவு பாடம். கனவுகள் வெறும் கற்பனை அல்ல. நம்முள்ள நல்ல எண்ணங்கள், அன்பும் பொறுமையும் அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும்.